ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உமது கிருபை எங்களை தயவோடு தாங்கி பிடிக்கிறதே, ஏந்தி சுமக்கிறதே அப்பா, தப்புவிக்கிறதே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர், நெருக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது, மனிதர்களிடத்தில் என்ன செய்திருக்கிறது? சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. பாவங்களற கழுவி நீதிமானாக மாற்றி இருக்கிறது. நீதிமான் என்று அறிவித்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. அவர் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக நம்ம என்ன செய்திருக்கிறது? உருவாக்கி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களற நம்மை கழுவினது மாத்திரம் அல்ல, நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தினது மாத்திரம் அல்ல, நமக்குள் உறைவிடமாக மாற்றி வாசம் செய்வது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஒரு முறை மாத்திரம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துவிட்டு தனது வேலையை முடித்து கொள்ளவில்லை. நமக்கு நித்திய மீட்பை கொடுத்துவிட்டு இந்த உலகத்தில் தனியாக நீ எல்லாவற்றையும் மேற்கொள் என்றது என்ன செய்யல, சொல்லல. அனுதினமும் ஒவ்வொரு பலவீனங்களிலும் நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை வழி நடத்துகிறதற்காக, நம்மை சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக, நம்மை மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மன்னிக்க முடியாத இடங்களில் நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த, அந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு அவரது இரத்தம் நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. அவரது இயல்பை நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு பாவ மன்னிப்பிற்கான அடையாளம் மாத்திரம் அல்ல, அது ஒரு தேவனுடைய வல்லமை நிறைந்த ஆயுதம். டிவைன் வெப்பன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு கடந்த கால அனுபவமோ எதிர்கால வாக்குத்தத்தமோ மாத்திரம் அல்ல, நிகழ்காலத்திலும் நம்மை வழி நடத்துவதற்கும், நம்மை பலப்படுத்துவதற்கும், நம் மூலமாக செயல்படுவதற்கும் வழிவகை செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக அது உருவாக்கி இருக்கிறது. சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக. சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறதுனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமியில இருக்கும்போது ஒரு நோயாளியை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செயலும் எப்படி இருந்தது? கவலைப்படாதப்பா, இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படி சொன்னாரா? இல்ல, சுகத்தை பெற்றுக்கொள். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது அவரது சமாதானத்தை எடுக்கவில்லை. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. சீஷர்களோடு படகில் செல்கிறார். அங்கு புயல் வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது. கடல் என்றால் புயல் வரதான் செய்யும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாரா? இல்ல. என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாயிரு. சொன்ன உடனே என்ன நடந்தது? அந்த புயல் நின்று அமைதல் உண்டாயிற்று. அவருக்கு ரொம்ப பிரியமான குடும்பத்துல ஒருவர் இறந்து போய்விட்டார். மனிதன் என்றால் மரணம் என்று ஒன்று உண்டு. அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா? இல்ல. மரித்து 4 நாளாயிற்றே, நாருமே என்று அவரது சகோதரி சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசருவே, வெளியே வா. எபிரேய மொழியில ஒரே ஒரு வார்த்தை தான், கீமா. இந்த 3 வார்த்தைலாம் கிடையாது. வெளியே வா. அங்க சுற்றப்பட்டிருந்த அந்த துணிகளோடு அவர் எழுந்து என்ன செய்கிறார்? வருகிறார். இதுதான் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறது. வல்லமையை வெளிப்படுத்துவது மாத்திரம் இல்ல, அவரை சுற்றி சீஷர்கள் கூட்டம். அவர் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்னை தனித்து விடும் காலம் வரும். என்னை விட்டு நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? ஓடி போயிருவீங்க. ஆனாலும் நான் தனித்தீரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் அவரை விட்டு ஓடி போனாலும் அவரது சமாதானம் அவரை விட்டு செல்லவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறது. நமக்கு வேண்டிய ஒருவர் நம்மை தவறாக சொல்லிவிட்டாலோ, நம்மிடம் பேசவில்லை என்றாலோ, நம்முடைய சமாதானம் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு ஓடி போயிடும். இப்படி ஒரு வாழ்வை அவர் நமக்கு என்ன செய்யல? தரல. சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக. அவரிடத்துல குறைவு கிடையாது. ஒரு குறைவை ஏற்றுக்கொள்கிறவர் இல்லை. 3 நாட்கள் மக்கள் கூட்டம் அவருடைய பேச்சை, போதகத்தை கேட்பதற்காக கூடி வர்றாங்க. 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்து என்ன செய்யறாங்களா? கேட்கிறாங்களா? என்ன ஒரு அனுபவம் இல்லையா? அவங்களுக்கு பசிக்கல. அவருடைய வார்த்தை அவ்வளவு இன்பமானது. அவர்களை அப்படியே அனுப்பிவிட அவருக்கு மனதில்லை. அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மக்கள் சாப்பிடாமல் சென்றால் வழியில் என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போவார்களே. நாம் சோர்வை அனுபவிப்பது, நம்ம சோர்வை பெற்றுக்கொள்வது, சோர்வில் இருப்பது அவருக்கு பிரியம் அல்ல. அது அவருடைய விருப்பம் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போயிருவாங்களே. உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு வாருங்கள். 5 அப்பம் 2 மீன், சரியாக எவ்வளவு உணவு வேண்டுமோ அது மாத்திரமா கொடுத்தார்? இல்லை. மீதம் 12 கூடை நிறைய என்ன செஞ்சாங்களா? எடுத்தாங்களாம். தேவைக்கும் அதிகமாக மீதம் எடுக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது எப்பேற்பட்ட பஞ்ச காலமாக இருந்தாலும் நம்முடைய பானையில் மாவு என்ன செய்யாது? குறையாது. எண்ணெய் என்ன செய்யாது? காலியாகாது. இப்பேற்பட்ட ஒரு வாழ்வை விசுவாசிகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறது என்பது இதுதான். நீங்க சொல்லலாம், அவர் தேவகுமாரன், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் இரட்சகர், அவர் உலகத்தை படைத்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இது அப்போஸ்தலர்களுடைய அடையாளம் என்று என்ன செய்யல, சொல்லப்படல. இது தெய்வ மனிதர்கள் ஊழியர்களுடைய அடையாளம் என்று என்ன செய்யல, சொல்லப்படல. என்னை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால் இது ஒரு விசுவாசியை குறிக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று கொண்டீர்கள் என்றால் இந்த வசனம் உங்களுக்கானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வழியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்டு பண்ணி இருக்கிறது. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர் மூலமாய் இந்த உலகத்தில் சாபம், பாவம், நோய், கட்டுகள், குறைவுகள், பிசாசுடைய ஆளுகை, இது எல்லாம் உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எப்படி அந்த ஒருவர் மூலமாக உலகத்தை பாவமும் சாபமும் நோயும் மரணமும் கட்டுகளும் பிசாசும் ஆளுகை செய்கிறார்களோ அதுபோல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எதை பெற்றுக்கொள்கிறோமா, ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த ஆளுகை செய்யக்கூடிய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர் கொடுத்த ஜீவன் சாதாரண ஜீவன் அல்ல, சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவன் அல்ல, சூழ்நிலைகளோடு போராட வைக்கின்ற ஜீவன் அல்ல, சூழ்நிலைகளை ஆளுகை செய்யக்கூடிய ஜீவன். அவருடைய கிருபை கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அவருடைய இரத்தம் இதை நமக்கு கொடுத்திருக்கிறது. கிருபையின் பரிபூரணம் என்பது நிரம்பி வழிகின்ற கிருபை. கிருபை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியே இல்லாத நமக்கு தேவனுடைய வல்லமை, அவரது விருப்பம் நம் சார்பில் நமக்காக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. பரிசாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. அவரது விருப்பம் நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக என்ன செய்யறாரா இருக்கிறார். அதுவும் எப்படி? நிரம்பி வழிகிற விருப்பத்தோடு, கொஞ்சம் விருப்பத்துல எல்லாம் இல்ல, நிரம்பி வழிகிற ஆற்றலோடு, தனது வல்லமையோடு அந்த ஜீவனை உங்களில் வெளிப்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதில் நம்முடைய தகுதி என்று ஒன்றுமே இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. கிருபையின் பரிபூரணம். அடுத்து நீதியாகிய ஈவின் பரிபூரணம். அவருடைய வல்லமையில் அவருடைய விருப்பத்தில் நமக்கு சந்தேகம் இல்லை என்றால் அடுத்து சாத்தான் நமக்கு எண்ணங்களை கொடுப்பது, சந்தேகத்தை கொடுப்பது நம்முடைய தகுதியில். இதை பெற்றுக்கொள்றதற்கு உனக்கு தகுதி இருக்கா? நம்முடைய குறைவுகள், நாம் செய்த காரியங்கள், செய்யாமல் விட்ட காரியங்கள், இதெல்லாம் நம்ம முன்னாடி என்ன செய்யும்? ஞாபகம் வரும். அதற்கு தான் அவரது ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்றால் தகுதியையும் நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நமக்கு தகுதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவே நமக்கு தகுதி என்றால் அந்த தகுதியில் என்ன குறை இருக்க முடியும்? இல்லையா? ஒரு டெஸ்ட் எழுதணும், கொஸ்டின் பேப்பர் கையில இருக்கு, பதிலையும் நம்ம கையில கொடுத்துட்டா எல்லாருமே எத்தனை மார்க் வாங்க முடியும்?
இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தகுதி யாரா? இயேசு கிறிஸ்துவே தகுதி. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க தைரியமாக உங்களுக்கு எந்த சமயத்துல என்ன இரக்கம் வேண்டுமோ, எந்த இடத்துல உதவி வேண்டுமோ, நீங்கள் தயங்கி அல்ல, பயந்து அல்ல, சந்தேகத்தோடு அல்ல, தைரியமாக நீங்க கிருபாசன தண்டைக்கு வாங்க. இந்த தகுதியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. இந்த கிருபையின் பரிபூரணத்தையும் இந்த தகுதியின், இந்த கிறிஸ்துவே நமது தகுதி என்ற உண்மை நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நீங்க தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியும். இல்லை என்றால் சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடும்? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம சூழ்நிலைகளை ஆளுகிறோமா? சூழ்நிலை நம்மை ஆளுகிறதா? யார் யார் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சூழ்நிலைகள் நம்மை ஆளுகை செய்கிறது. நமக்கு சத்தியம் தெரியலாம், சாட்சிகள் நிறைய கேட்டிருக்கலாம், ஆனாலும் சூழ்நிலைகளை எப்பொழுதாவது தான் என்ன செய்யறோம்? ஆளுகை செய்யறோம். அநேக இடத்துல என்ன செஞ்சிடறோம்? விழுந்து விடுகிறோம். ஆளுகை செய்யக்கூடிய ஜீவனை அவரது ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதிக நிச்சயம் என்று பவுல் சொல்லுகிறார். இல்ல சந்தேகமே வேண்டாம், நாம் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரது ரத்தம் நமக்கு இந்த இடத்தை பெற்று கொடுத்திருக்கிறது. எப்படி நாம் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியும்? அவரது நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரது வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்களை கொண்டு நாம் சூழ்நிலைகளை என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஒரு விசுவாசியாக அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியின் மீது, இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளின் மீது, சாத்தானின் மீது, நோயின் மீது, பாவத்தின் மீது, சிலுவையில் அவர் எதையெல்லாம் ஜெயித்தாரோ எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஒரு விசுவாசிக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசியாக, ஒரு விசுவாசியோட அடையாளமே அதுதான். மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே நம்ம என்ன செய்வோமா? பிசாசுகளை துரத்துவார்கள். இதுல ஊழியக்காரங்கன்னு போட்டிருக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஊழியக்காரங்களை என்ன செய்யல, குறை சொல்லல. நானும் ஒரு ஊழியக்காரி தான். இது ஊழியக்காரங்களுடைய வேலை என்று ஒரு விசுவாசி ஒதுங்கி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு விசுவாசியோட அடையாளம் என்னவென்று நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வோமா? துரத்துவோம். பிசாசுகளை நாம துரத்துறோமா? பிசாசு நம்ம துரத்துதா? யாரை துரத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு விசுவாசியோட அடையாளம் இது இல்லை. நீங்க பிசாசு என்று நினைத்தவுடன் 2 கொம்பு, ஒரு வால் இப்படியெல்லாம் வச்சு உங்க முன்னாடி வருவான் அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லை. பாவத்தின் மூலமாக, சாபத்தின் மூலமாக, அவனுக்கு வழிவிடுகின்ற மனிதர்கள் மூலமாக. ஒரு சிறந்த ஒரு உதாரணம் பேதுரு. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஒரு சிலர் எலியான்னு சொல்றாங்க, ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. உடனே இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொல்றாரு, நீர் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். மேசியா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது உன்னோட மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை என்ன செய்யல, வெளிப்படுத்தல, என்னோட பிதா என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு அடுத்த செகண்ட்ல தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட உடனே அவருக்கு இயேசு கிறிஸ்து மேல் அதிக அன்பு. அவரிடம் சென்று அவரை தனியே அழைத்து, இது உமக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிடக்கூடாது.
ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் மேல எவ்வளோ பாசம் அப்படி சொன்னாரா? இல்ல. திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவர் பேதுருவை சொல்லல, பேதுருவுக்குள்ள இருந்த அந்த எண்ணத்தை கொடுத்த பிசாசு என்ன செய்கிறார்? சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இருந்த பேதுரு, அவர் மீது அன்பு கொண்டவர், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற ஒருவரால் அடுத்த வினாடி பிசாசுடைய எண்ணங்களை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். மனிதர்கள் மூலமாகவும் நம்மிடம் வர முடியும், சூழ்நிலைகள் மூலமாகவும் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இந்த இடத்துல அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது சூழ்நிலை நம்மை என்ன செய்து விடுகிறது? ஆண்டு விடுகிறது. உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் குழப்பத்திற்கு காரணர் இல்லை. அவர் யாருக்கு காரணரா? சமாதானத்துக்கு காரணர். ஒரு இடத்துல எங்க கலகம் இருக்குதோ, எங்க மூர்க்கம் இருக்குதோ, எங்க கோபம் இருக்குதோ, அது தேவன் கிட்ட இருந்து வர்றது இல்லை. அந்த கலகத்துக்கும் வைராகியத்துக்கும் கோபத்துக்கும் காரணம் யாரு? பிசாசு. அந்த இடத்துல நாம எதற்கு இடம் கொடுக்கிறோம்? எனக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று சொல்லி நான் கோபப்பட்டோம் என்றால் சூழ்நிலை நம்மை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மாறாக இயேசு கிறிஸ்துவை போல அது யார் என்று அடையாளம் கண்டு, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துல குழப்பத்தை கோபத்தை கொண்டு வருகிற பிசாசை நான் என்ன செய்கிறேன்? அப்புறப்படுத்துகிறேன் என்று நீங்கள் அந்த அதிகாரத்தை கையில எடுத்து, அதற்காக உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. நீங்க தனியா செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் காட்டுவது அன்பை காட்ட வேண்டும், விசுவாசத்தை பேச வேண்டும். அந்த இடத்துல தேவ அன்பும் சமாதானமும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்துல சமாதானத்தோட வாழணுமா, சமாதானம் இழந்து வாழணுமா, அந்த சாய்ஸ் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில இருக்கு. இந்த சாய்ஸை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நாம சமாதானம் வேணும்னு சொல்லி யார்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? என் குடும்பத்துல என்ன இல்லை? சமாதானம் இல்லை, என் கணவர் என்ன புரிந்து கொள்ளல, என் பிள்ளைங்க என்ன புரிந்து கொள்ளல, என் மனைவி என்ன புரிந்து கொள்ளல. முதல்ல நாம தான் நம்முடைய அடையாளம் என்னன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் போது சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக நம்மளால என்ன செய்ய முடியும்? மாற முடியும். வாசிக்கலாம், மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை என்ன செய்வாங்களா? பேசுவாங்களா? நீங்க இன்னும் பேசாதவர்களாக இருந்தீங்கன்னா அதை விசுவாசிச்சு என்ன செய்ய ஆரம்பிங்க? பேச ஆரம்பிங்க. எப்படி நமக்கு இந்த உலகத்துல வாழ்கிறதற்கு நம்ம பேசுகின்ற மொழி முக்கியமோ, அது போல ஒரு விசுவாசிக்கு அந்நிய பாஷை முக்கியம். அது தேவ பாஷை. அதுல நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வசனத்தின் வெளிச்சத்தை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். வசனத்தின் வெளிச்சத்தை நீங்க புரிந்து கொண்டால்தான் அந்த வெளிச்சத்துல உங்களால என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். வெளிச்சம் தெரியாத இடத்துல நம்ம எப்படி நடக்க முடியும்? அந்நிய பாஷையின் வரம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்களா? சொஸ்தமாவார்கள். இது எல்லாமே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். ஒரு விசுவாசியின் அடையாளம் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் அவர் இந்த வேலை செய்கிறார், இதை படித்திருக்கிறார், இவருடைய மகன், இவருடைய அப்பா என்று ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? அதுபோல இந்த வசனங்கள் ஒரு விசுவாசியின் அடையாளம். நம்முடைய அடையாளம் அது. சர்ப்பங்களை எடுப்பது என்றால் எந்த தீங்கும் நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது.
நம்முடைய கண்களால் பார்ப்போம். நம்ம பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் நம்மள என்ன செய்யாது, அணுகாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. உலகத்துல பொல்லாப்பு இருக்கலாம், ஆனா நமக்கு அது என்ன செய்யாது, நேரிடாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வியாதியஸ்தர் மேல கையை வைக்கும் போது வியாதியஸ்தர் என்ன செய்வாங்களா, சொஸ்தம் அடைவார்கள். அதனாலதான் பேதுரு போகும் பொழுது அவருடைய நிழல் மேல நோயாளிகளை என்ன செஞ்சாங்களா, படுக்க வச்சாங்களா. அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லி விடுகிறோம், அவர் அப்போஸ்தலன், அதனால அந்த வல்லமை அவருக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு விசுவாசியின் அடையாளம். இது அப்போஸ்தலனின் அடையாளம் என்ன செய்யல, சொல்லல. பவுல் மேல போட்டிருந்த துணியை கொண்டு, உருமாலை கொண்டு நோயாளிகள் மேல போட்டா நோயாளிகள் என்ன செஞ்சாங்களா, சொஸ்தமானார்கள். அசுத்தாவிகள் அலறி அடிச்சு ஓடியதா. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு, ஒரு விசுவாசிக்குள்ள இது இருக்கு, ஒரு விசுவாசியின் அடையாளம் இது. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மை அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அந்த இடத்தை நாம் அவரை செய்ய சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வர்றது புரியுதா? நம்மை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம யாரை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவரை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே புதுசா நிறைய பேருக்கு தெரியலாம், இது புதியது அல்ல, பழைய உடன்படிக்கையிலையும் இது இருக்கு. ஒரு சிறந்த ஒரு உதாரணம், மோசே மூலமாக தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தியது. இஸ்ரவேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, வாழ்வளிக்கிற தேவன். எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்குதோ அது சரி செய்கிறவர் மாத்திரம் இல்ல, மறுபடியும் கட்டுகிற தேவன், உயர்த்துகிற தேவன். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அதிக சிறப்புடையதாக மாற்றுகிற தேவன். அவருடைய விசேஷித்த குணம் அதுதான். ஆதாமை எடுத்துக்கோங்களேன். ஆதாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டார். ஆனால் ஆதாமோடு தேவன் என்ன செஞ்சாரா, உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலாவ சென்றார். 2 பேரும் வாக்கிங் போயிருக்கிறாங்க, நம்மளோட லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா. அங்க ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போறாரு. அங்கு தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் உருவாக்குகிறார். அந்த மீட்பின் திட்டத்தினால் கிடைத்த பலன் என்ன தெரியுமா, ஆதாமாவது தேவனோடு உலாவினார். இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு இடத்துல உடைஞ்சு போயிருந்தோம்னா கலங்க தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதை சீர்படுத்துகிற, அதை ஸ்திரப்படுத்துகிற, அதை சரி செய்து அதிக மகிமையுள்ளதாக மாற்ற செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை அவர் என்ன செஞ்சாரா, கொடுத்தார் இல்லையா. அவங்க எகிப்துல இருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு மேப், ஒரு வழியை தேவன் மோசேக்கு கொடுக்கிறார். என்ன வழி என்றால், சாதாரணமாக அந்த வழியை யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் காடு, பின்னாடி மட்டும்தான் ஒரு வழி. இந்த மக்கள் நேரா போய் செங்கடல் முன்னாடி என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. பின்னாடி எதிரி இராணுவம் வந்தால் ஈஸியா எளிதாக அவங்களை என்ன செய்ய முடியும், பிடித்து கொள்ள முடியும். இது ஒரு ட்ராப், இது ஒரு கண்ணி. இது யாரும் இந்த செயலை என்ன செய்ய மாட்டாங்க, இந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அந்த வழியை தாங்க கொடுக்கிறார். அங்கு நடந்தது என்ன, அவர் சொல்றாரு, பார்வோனுடைய இராணுவத்தினாலையும் அவனுடைய குதிரையினாலையும் அவனுடைய ரதங்கள்னாலையும் வீரர்கள் மூலமாகவும் நான் என்னுடைய மகிமையை நான் என்ன செய்வேன், காட்டுவேன். இன்றைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி எந்த பக்கமும் போக முடியாம நீங்க ஒரு இடத்துல நிக்கலாம், ஒரு ட்ராப்ல நீங்க மாட்டி இருக்கலாம். எந்த ட்ராப்பா இருந்தாலும், எந்த இடத்துல வழியே இல்லை என்றாலும், அது அழிவுதான் என்று நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும், நம்முடைய தேவன் அதுல மீட்பை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல மகிமைப்படுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். வேதம் முழுவதும் இந்த வல்லமையை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உங்களுக்கு சத்தியம் தெரிந்தாலும் உங்களுக்கு சோர்வு வருதா? உங்களுக்கு பயம் வருதா? உங்களுக்கு சந்தேகம் வருதா? தேவனோட இயல்புகளை தியானிக்க ஆரம்பிங்க. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யார் மாறினாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? மாறமாட்டார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல வழி உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் ஒரு வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். அவர் மாற மாட்டார். உங்களுக்கு கடந்த காலத்துல உங்க தாயின் வயிற்றுல இருந்து அந்த கரு தோன்றும் போதுல இருந்தே அவர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரோ அந்த நன்மையை நீங்க நினைவு கூறுங்க. அந்த சோர்வுல இருந்து உங்களால என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். நம்மளோட பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? செய்த நன்மைய உடனே என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். ஒரு குறைய என்ன செய்வோம்? ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். இது மனிதனோட வீக்னஸ். அதுதான். இங்கு மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. செஞ்ச நன்மையை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. மோசே கிட்ட போய் சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல எங்களை கொன்று போடுகிறதற்கா நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? நாங்க எகிப்துல அடிமையாகவே இருந்திருப்போம் அல்லவா? இன்றைக்கு அநேக விசுவாசிகளோட புலம்பல் இதுவாக தான் இருக்குது. அவர் வைத்திருக்கிற அந்த விடுதலை ஜீவனை விட அந்த அடிமை எனக்கு எளிதாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதை விட அந்த கட்டுகள் தான் நமக்கு எப்படி இருக்குது? எளிதாக இருக்குது. சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக வைத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகளை போராடுகிறவர்களாக இருப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. அதை சுமந்து கொள்ள, அதோடு வாழ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பழகி கொண்டோம். ஒரு சுமை, அது கூட இன்னொரு சுமையா, இந்த பக்கம் 2 சுமையா, ஓகே ஓடுவோம் சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆளுகிறவர்களாக நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அங்க செங்கடல் முன்னாடி நிக்கிறாங்க. அந்த மக்கள் முறுமுறுக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. யாத்ராகமம் 14:10 வசனத்துல இருந்து. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இருக்கும் தெரியுமா? அங்க அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சு அவர்களை விடுவித்தாரே, அவர்களை சாக கொடுக்கவா அவர் விடுவித்தார்? எகிப்தின் இராணுவத்தோட கையில பிடித்து கொடுக்கவா அவர் விடுவித்தார்? அப்படி பிடித்து கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அங்கேயே விட்டிருக்கலாமே. ஏன் விடுவிக்க வேண்டும்? இன்றைக்கு ஒரு விசுவாசியிடமும் அதை தான் அவர் கேட்கிறார். என்னுடைய பாவத்தோடு, சாபத்தோடு, நோயோடு, பிசாசோடு நான் போராடி கொண்டிருக்கிறேனே, தேவனே ஏன் எனக்கு மௌனமாய் இருக்கிறீர் என்று நம்ம கேட்கிறோம். இந்த கட்டுகளுக்குள் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை. அந்த ரத்தம் மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறது. சிலுவையில் நடந்தது ஒரு பெரிய போர், ஒரு பெரிய வெற்றி. கிறிஸ்துவுக்குள் நம்மை பிள்ளைகளாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து எப்படி இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டாரோ, இன்றைக்கு சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்தும், நோயிலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், கட்டுகள்ல இருந்தும், மரணத்திலிருந்தும் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். நம்ம இது உள்ளதா இருக்கணும்னு சொன்னா அதுலயே அவர் விட்டுருக்கலாம். அது அவருக்கு ரொம்ப எளிது. இப்படி இருப்பது அவருடைய சித்தம் இல்லை. ஆனா அந்த காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அந்த கல்வி மாறலாம், அது ஒரு பரிமாண வளர்ச்சி என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனா மனிதன் என்ன செய்யல? மாறல. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் இன்னைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் 13 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு.
நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். மோசே மக்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இன்றைக்கு நீங்க எகிப்தியரை பார்க்கறது தான் கடைசி. இனிமே நீங்க ஒரு நாளும் என்ன செய்ய போறது இல்ல, பார்க்க போறது இல்ல. ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. என் கையில கேடகம் இல்லையே, என் கையில பட்டயம் இல்லையே, என்கிட்ட குதிரை இல்லையே, என்கிட்ட ரதம் இல்லையே, எனக்கு போர் தெரியாதேன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க அவருடைய வார்த்தை சொல்லுது, நீ யுத்தமே செய்ய வேண்டாம். எவ்வளவு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்வு இல்லையா? நம்முடைய குறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லையே, அது இல்லையே, இப்படி இருந்தா நான் மேற்கொண்டுருவேனே. இல்லை இல்ல, நம்ம வெற்றிக்காக போராடுற இடத்துல அவர் வைக்கவில்லை. வெற்றியில் இருந்து சிலுவையில் அவர் கொடுத்த வெற்றியை செயல்படுத்தும் இடத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க மோசே மக்கள் கிட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு தேவனிடம் ஓடுகிறார், முறையிடுகிறார். ஏன்னா அத்தனை லட்சம் மக்களும் இவர் மேல என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? கள்ள தூக்கி எரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட வந்து நீ சொல்ல வேண்டியது என்ன? உன் கையில் நான் கோலை கொடுத்திருக்கிறேன் அல்லவா? உன் கோலை ஓங்கி நீ என்ன செய்? சமுத்திரத்தை பிளந்து விடு. வேதத்துல 2வது புத்தகத்துல இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தை என்ன செய்ய? பிளந்து விடு. என்கிட்ட வருகிறது என்ன? என்கிட்ட வந்து நீ முறையிடுகிறது என்ன? கோலை நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்? பிளந்து விடு. இன்றைக்கு அநேக விசுவாசிகளை பார்த்து தேவன் இதைதான் சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன? உங்களுக்கு நான் இயேசு என்ற நாமத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். அந்த நாமத்தை கொண்டு அதை நீங்க என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. என்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கும், அவன் பறந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன செய்வானா? பறந்து போவான். ஏனென்றால் சட்டப்படி அவனுக்கு ஒரு விசுவாசி மேல என்ன கிடையாது? அதிகாரம். லீகலி தேவன் எதை செய்தாலும் சட்டப்படி தான் செய்வார். ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவர் செய்வார். ஏனாதானோ என்று தேவன் என்ன செய்ய மாட்டாரு? செயல்பட மாட்டார். சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ, பாவத்துக்கு என்ன செய்யணுமோ, என்ன பரிகாரம் செய்யணுமோ, என்ன தண்டனை கொடுக்கணுமோ, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டு அவரோட நீதி நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு இப்படிதான் நாம் தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். சட்டப்படி இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறதே. தைரியமா நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று எழுதி இருக்கிறதே. உங்க உணர்வுகள் சொல்லாம இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் சொல்லாம இருக்கலாம், உங்க உறவுகள் சொல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தான் வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். நாம் தரிசிச்சு நடக்கும்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, விசுவாசித்து வாழ நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதம் கடல்ல பிரிக்கிறது மாத்திரம் இல்லை, அங்க மோசேயோட கீழ்ப்படிதல் தேவனுடைய வல்லமையை அங்கு வெளிப்படுத்துகிறது. அது எப்படி ஆண்டவரே, நான் கோலை நீட்டினால் கடல் எப்படி பிரியும் என்று நம்மளை போல ஒரு கேள்வி கேட்டிருந்தால் கடல் என்ன செய்யாது? பிரிஞ்சிருக்காது. நம்ம கேட்கிறோம் இல்லையா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இன்னும் ஏன் ரிப்போர்ட் மாறல? இன்னும் ஏன் இந்த அளவு எனக்கு மாறல? என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், இன்னும் என் பிள்ளையே மாறல, இன்னும் என் கணவர் மாறல, என் தொழில் மாறல. மாற வேண்டியது முதல்ல யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். நாம் பார்ப்பது உண்மையாக இருக்கலாம், ஆனா அது மாறக்கூடியது. அதை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நமக்குள் இருக்கிறார். அதை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார், ஆளுகை செய்யக்கூடிய ஜீவன். அந்த இரத்தம் இதை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்த அந்த ஒரு மேகம் இந்த எகிப்து இராணுவம் போகும்போது என்ன செய்ததென்றால், அவர்களுக்கு முன்பாக இல்லாமல் பின்னாக வந்துதான். அந்த தெய்வ தூதன் முன்னாடி இல்லாம என்ன செஞ்சாரா?
வழி நடத்தினவர் பின்னாடி வந்தாராம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனுடைய வல்லமை உங்கள் சார்பில் செயல்படுவது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு வழிகாட்டுவது மாத்திரம் இல்ல, உங்களுக்காக பாதுகாக்கவும் அது செய்கிறது, உங்களுக்காக அது போரிடவும் செய்கிறது. நமக்கு தேவை அது கீழ்ப்படிதல். நீ இந்த இடத்துல பேசு, மலைய பார்த்து பேசுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பேசணும். நமக்கு பதில் இறங்கி வாரும் கர்த்தாவேன்னு அவர் என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. அவர் இறங்கி இன்னைக்கு யாருக்குள்ளதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். நம்மை செய்ய சொன்ன வேலைய நம்ம அவரை என்ன செய்ய சொல்லக்கூடாது? செய்ய சொல்லக்கூடாது. ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, நாம் பேசுவதற்கு ஒரு நேரம் உண்டு, எழுந்து செயல்படுவதற்கு ஒரு நேரம் உண்டு. ஜெபம் மிகவும் முக்கியம். எதிர்த்து நிற்க சொல்லுகிற இடத்துல நாம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். உங்க அத்தாரிட்டி, உங்க அதிகாரத்தை பயன்படுத்த சொல்ற இடத்துல நீங்க பயன்படுத்திட்டு அடுத்தவருடைய வல்லமைக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவர் செஞ்ச நன்மைகளை நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. அவருடைய இயல்புகளை நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. கிறிஸ்துவுக்குள்ளான உங்க அடையாளத்தை நீங்க பேசுங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க. சூழ்நிலைகள் மாறச் செய்வது அது அவர் வல்லமை. வல்லமை நம்முடையது இல்லை. ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் தான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்களுடைய காலத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், பேதுரு, யோவான் 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. நடக்க முடியாத ஒரு மனுஷன், பிறவியில இருந்தே நடக்கிற இயல்பு அவருக்கு கிடையாது. அப்படி என்றால் அந்த உறுப்பு அவருக்கு செயல்படல. இவர்கள் பிச்சை போடுவார்கள் என்று அந்த மனிதர் இவர்களை உற்று பார்க்கிறாரா. பேதுரு அவரை உற்று பார்த்து, பொன்னோ வெள்ளியோ என்கிட்ட இல்ல, ஆனா என்னிடம் இருக்கிறதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை அவர் அறிந்திருந்தார். அங்கு நடக்க முடியாத இயல்பு பிறக்கும் போதே, தாயின் கருவில் பிறக்கும் போதே அந்த இயல்பு தான், அந்த உறுப்பு சரியாக இல்லை அவருக்கு. நாம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? நம்ம ஜெபிச்சா இது மாறுமா? இந்த உறுப்பு வளருமா? இது நேராகுமா? ஒரு ஆக்சிடென்ட்னா சரியாக முடியும், அந்த உறுப்பே இல்லை என்றால் எப்படி வரும்? இதெல்லாம் லாஜிக், இதெல்லாம் காரண காரியங்கள். இது உண்மைதான். ஆனா தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்படுகிறவர். பிளைண்ட் ஒபீடியன்ஸ், ஒரு குருட்டுத்தனமான கீழ்ப்படுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எப்படியா இருந்தாலும் சரி, அவர் வார்த்தை சொல்லுகிறது நான் செய்கிறேன். அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிரியேட்டர், உலகத்தை படைத்தவர், உருவாக்கியவர், அவருடைய ஆளுகையின் மீது நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை கையில ஒரு வைரத்தை கொடுத்தா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு கல்லுக்கும் வைரத்துக்கும் என்ன தெரியாது? வித்தியாசம் தெரியாது. நமக்கும் இயேசுங்கிற நாமத்தோட வல்லமை இன்னும் என்ன செய்யல? தெரியல. இயேசுங்கிற நாமம் கட்டுகளை என்ன செய்யும்? உடைக்கக்கூடியது, உறுப்புகளை உருவாக்கக்கூடியது, தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கக்கூடியது, குறைவுகளை நிறைவாக்கக்கூடியது. இதை ஆளுகை செய்யும்படி நம்மை அவர் அழைக்கிறார். அதற்குதான் அந்த ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்துதல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதுல யார் என்றால் விசுவாசிகளை சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்றால் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நமக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறது. நமக்கு இந்த வெற்றியுள்ள வாழ்வின் அடிப்படையே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நித்திய மீட்பை கொடுத்து நமக்கு எந்த உலகத்துல என்ன தேவைகளோ அதற்கான எல்லா வல்லமையையும் இயல்பையும் நமக்கு என்ன செய்திருக்கு? கொடுத்திருக்கு. போகக்கூடிய உலகத்துக்கு என்ன தேவையோ அதற்கான வாழ்வையும் என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும்
ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையில் அதோட வேலையை செய்து முடித்தது மாத்திரம் இல்ல, இப்பொழுதும் விசுவாசிகளிடத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் சார்பில் அது பரலோகத்திலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன நன்மையானவைகளை அது பேசிக் கொண்டிருக்கிறது? நான் அவர்களது பாவத்திற்காக ஒரு விலைக்கிரயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? செலுத்தி இருக்கிறேன். பாவங்களற அவர்களை கழுவி இருக்கிறேன். அவர்களுக்காக நான் பலியாகி இருக்கிறேன். அவர்கள் சாபத்தை நான் சுமந்து கொண்டேன். என்னுடைய நீதியை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த குற்ற மனசாட்சியில் அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் என்னவெல்லாம் சுமக்க வேண்டுமோ, பயம், அவமானம், குற்ற மனசாட்சி, நிராகரிப்பு, என்ன ஆக்கினை அவர்கள் சுமக்க வேண்டுமோ அது அத்தனையையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சுமந்து கொண்டேன். உம்மிடத்தில் வரக்கூடிய அந்த வழியை என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம், என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் நான் உண்டு பண்ணி இருக்கிறேன். அவர்களுக்கு மதிலாக இருந்து என்னுடைய ரத்தம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அது நன்மையானவைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? பேசி கொண்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டது. இப்பொழுது சாட்சிகளாகிய நாம் பூமியின் மீது அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரோ, என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை அக்ரி பண்ணி, அதை ஒத்துக்கொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாகிய நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்மை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜட்ஜ் குற்றவாளி கூண்டுல ஒரு கிரிமினல் நிற்கிறாங்க. ஒரு குற்றவாளி நிற்கிறார். அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கிறதும் குற்றவாளி இல்லை என்று நிராகரிக்கப்படுறதும் யாரை வச்சு அவங்க தீர்மானிப்பாங்க? சாட்சிகள் இல்லையா? அந்த குற்றம் நிரூபணம் ஆகணும்னா யாரை கொண்டு விசாரிப்பாங்க? சாட்சிகள். இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் சொல்லும் போது அவருடைய இரத்தத்தை குறித்து நாம் சாட்சி பகருகிறோம். அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், அந்த சாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எஸ், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செஞ்சிருக்கு? நீதிமானாக மாற்றி இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறது. சூழ்நிலைகளை ஆளக்கூடிய ஜெயத்தை எனக்கு தந்திருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. நீங்க சொல்லுகின்ற வார்த்தை தான் ஒன்று உங்களை சூழ்நிலைகளை ஆள வைக்கும், இல்லை என்ற சூழ்நிலைகள் உங்களை ஆளுக செய்யும். யாரோட வாயில இருக்கு? நம்முடைய வாயில் இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலையும் வாழ்க்கையில உங்க பொருளாதாரத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது? நாம் தரித்திரராக இருக்கக்கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யவானான அவர் நமக்காக என்ன செஞ்சாரா? தரித்திரராக மாறினாரே. இதுதான் நம்ம சூழ்நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நோயை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நாம் சுமக்க கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? சுமந்திருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவ போல நீங்க சொல்லலாம், இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறதே. அந்த சூழ்நிலைகள் மாறும் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். இது ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு ஒபீடியன்ஸ், விசுவாசத்தோடு அந்த அதிகாரத்தை கையில எடுக்கிறது. சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக மாற்ற செய்யறது அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய சாட்சிகளை சொல்லலாம். வாழ்க்கையில கடைசி விளிம்புல இருந்தால் கூட அந்த சூழ்நிலைகளையும் ஆளச் செய்கிறவர்களாக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். மறுபடியும் தேவ வித்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட மரணப்படுக்கையில இருந்தாலும் சரி, அதை ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை ஆளுகிறவர்களாக, சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக, ஆளக்கூடிய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் எந்த இடத்தில் மாற வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய பிரச்சனைகளையோ, பலவீனங்களையோ, குறைவுகளையோ, சாபங்களையோ, கட்டுகளையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நிற்க இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இயேசு என்ற நாமத்தை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனமாகிய வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆவியானவரை நீர் தந்திருக்கிறீரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில் உள்ள என்ன தடைகள் இருக்கிறதோ, சரீரத்துல, வாழ்வுல என்ன தடைகள் இருக்கிறதோ, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறேன். அவர்களுடைய வழிகளை நீர் செவ்வையாக்குகிறதற்காக நன்றி. அவருடைய சமூகம் முன் செல்கிறதற்காக நன்றி. அவங்க மன விருப்பங்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. உடைய பாதுகாப்பு கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.